ஐயா 3 வயது குழந்தை தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இல்ல, 65 வயது மூதாட்டி தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லை. என்ன ஆட்சி நடத்துறாங்க? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, எனக்கு முதல்வர் ஜெயலலிதா அம்மா கிட்ட புரட்சி தலைவி கிட்ட பிடிச்சது என்னன்னா சட்டம் ஒழுங்குனா கன் மாதிரி அவங்க கையில் இருக்கும். எனக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் சந்தி சிரித்து ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆட்சி திரும்ப வர வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருப்பப்படுகின்றார். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனித்தன்மையான இயக்கம். 1977க்கு பிறகு ஒரு பிராந்திய கட்சி இந்தியாவில் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்காக நான் சொல்றேன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மையான இயக்கத்தின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தினமும் அவதூறு மட்டும்தான் பேசுறார். அவதூறு மட்டும்தான். அன்பால் இணைந்த கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 170 தொகுதிக்கு மேல நிற்கிறாங்க. நிச்சயமாக மே 4க்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டில் அமரப்போகுது. அதனால் முதலமைச்சர் 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனையை பத்தி சொல்லல, மதுரை ஏன் குப்பை நகரமாக மாற்றி இருக்கின்றார்கள் அதை பத்தி சொல்லல. நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, நமக்கு எதுவுமே தெரியல. அதெல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயாவது அவருடைய அப்பாவுடைய பேரை சொல்லியிருக்காருங்களா? எடப்பாடி பழனிசாமி பிறந்த ஊர் பழனிசாமி. அவங்க நான் அரசியல் இருக்கிறேன், எப்படி வந்திருக்கிறேன், உங்களுடைய முதலமைச்சராக இருந்திருக்கின்றேன், வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா எப்படி பேசுறாரு, நான் யாரு தெரியுமா, முத்துவேல் கருணாநிதியின் மகன். ஐயா இல்லைன்னு சொன்னோமா, நான் யாரும் இல்லைன்னு சொன்னோமா, நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லல. அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு மேடையிலும் மைக் எடுத்து நான் யார் தெரியுமா, முத்துவேல் கருணாநிதியின் மகன், அதெல்லாம் வேண்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறதா கேள்வி. நீங்க 5 வருஷத்துல ஏன் சட்டம் ஒழுங்கை சரியாக வைக்கவில்லை என்பதுதான் கேள்வி. நீங்க 5 வருஷத்துல எதற்காக உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் பேர் வழியாக வைத்திருந்தீர்கள் என்பதுதான் கேள்வி. நீங்க 5 வருஷத்துல மதுரை மாநகரை எதுக்கு குப்பை நகராக மாற்றுவீங்கிறதா கேள்வி.